Good evening, students. So, நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மென்சுரேஷன்ல 3D நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் வீக்ல வந்து நம்ம 2D எல்லாமே பார்த்துட்டோம் கரெக்டா. ஸோ ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், அதுக்கப்புறமா பேரலோகிராம். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் பார்த்தோமா, ட்ரையாங்கிள் எல்லாமே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 3D. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் 2Dயில் வந்து நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்துருக்க மாட்டோம். அது ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ப்ராப்ளம்ஸ் மோஸ்ட்டாக இதில் கேட்க மாட்டாங்க, கேட்டாலும் ஃபார்முலாஸ் பேஸ்டு தான் வரும், ஓகேவா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. பாலிகன். ஸோ இந்த இடத்துல பாலி அப்படின்றது அது எத்தனை ஃபேஸ் இருக்கோ அதை நோட் பண்ணுறது, ஓகேவா. ஸோ அதான் பாலிகன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இதில் ஆங்கிள் பேஸில் தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. sum of interior angles is equal to n minus 2. So n அப்படின்றது இங்க எதை நோட் பண்ணுதுன்னா number of faces. இப்போ இதுல பாத்தீங்கன்னா எத்தனை ஃபேஸ் இருக்கு? 1 2 3 4 5, ஓகேவா. இதை நம்ம பென்டகன் சொல்லுவோம்ல, அதான், ஓகேவா. இது எல்லாமே எதுல வரும்னா பாலிகன், ஓகேவா. ஸோ n minus 2 into 180 degree. Next, the sum of exterior angles is equal to 360. ஸோ இதில் இருக்கிற எல்லா வெளியில் இருக்கிற ஆங்கிளையும் ஆட் பண்ணால் டோட்டல் எவ்வளோ வருமா? 360 டிகிரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேவா. தென் நெக்ஸ்ட், ஈச், இது இன்டீரியர், இது எக்ஸ்டீரியர். இன்டீரியர்னா உள்ள வர ஆங்கிள், எக்ஸ்டீரியர்னா இதை இப்படியே வெளியில இழுத்துட்டா வர ஆங்கிள் தான் எக்ஸ்டீரியர். இந்த மாதிரி ஒரு ஒரு பக்கமும், ஸோ இந்த சைடு, இந்த சைடு, ஓகேவா. தென் இந்த சைடு, இந்த மாதிரி ஒரு ஒரு பக்கமும் இழுத்து விடுறதா எக்ஸ்டீரியர். உள்ள நம்ம போட்டோம்னா அது இன்டீரியர், ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த ரெண்டை பேஸ் பண்ணி என்ன ஃபார்முலா வரும்னு பார்த்தீங்கன்னா ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். தனியா கேட்டாங்கன்னா, ஓகேவா, ஃபார்முலா வந்து என்னன்னா 360 டிகிரி டிவைடட் பை n. ஸோ அதுக்கு எத்தனை ஃபேஸஸ் இருக்கோ அதால டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னன்னு கிடைச்சிரும். அதே மாதிரி ஈச் interior angle is equal to n minus 2 into 180 degree divided by n. காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். இதுல ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒன்று வந்து சிஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க. சிஎஸ்ஏ மீன்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? அதர்வைஸ் எல்எஸ்ஏன்னு சொல்லுவாங்க. சி ஃபார் கர்வ்டு. ஓகேவா? ஸோ கர்வ் ஷேப் வரதெல்லாம் கர்வ்டுன்னு வரும். ஓகேவா? ஸோ மற்றது வந்து பார்த்தீங்கன்னா லேட்ரல்னு வரும். ஓகேவா? எல்எஸ்ஏ கர்வ் இல்லாமல் வரது எல்லாத்துக்கும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இது உள்ள இருக்கிறது மட்டும் நோட் பண்ணும், இது எல்லாமே. ஓகேவா? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் எழுதிக்கோங்க, கியூப். ஸோ இது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3D ஸ்ட்ரக்சர்ஸ் கியூப். ஸோ கியூபோட வால்யூம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏ கியூப். தென் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 4A ஸ்கொயர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 6A ஸ்கொயர். இந்த லேட்ரல் அப்படின்றப்போ இப்போ கியூபோட ஸ்ட்ரக்சர் தெரியும்ல. ஒன் செகண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கும் கரெக்டா கியூப்ன்றது. ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இது எல்லா சைடுமே என்னது ஏ. ஸோ ஏரியானாலே என்ன ஃபார்முலா ஏ ஸ்கொயர். ஓகேவா? பட் இது வந்து நம்ம என்ன எடுப்போம்னா லேட்ரல். ஸோ லேட்ரல் அப்படின்றப்போ ஸோ ஃப்ரண்ட் பேக் லெஃப்ட் ரைட். ஓகேவா? அப் அண்ட் டவுன் மட்டும் எடுக்க மாட்டாங்க. ஸோ அப் அண்ட் டவுன் எடுக்காம வர்றது லேட்ரல். அப் அண்ட் டவுன் சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா அது என்னது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? அப்போ எல்லாமே சேர்த்து எடுக்கும்போது கியூபுக்கு எத்தனை பக்கம் 6 பக்கங்கள் இருக்கா. ஸோ அதான் 6A ஸ்கொயர். ஸோ வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கியூப். ஓகேவா? சேம் ஃபார் கியூபாய்ட். ஸோ கியூபாய்டுன்றப்போ லென்த் ஹைட் வரும். ஓகேவா? ஸோ கியூப்ல எல்லா பக்கமும் சேமா இருக்கும். கியூபாய்டில் எல்பி ஹெச் எக்ஸ்ட்ரா வரும், ஹைட் சேர்ந்து வரும். ஓகேவா? ஸோ லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2H L plus B. Then total surface area 2 into LB plus BH plus LH. Then volume எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம், அவ்வளோதான். L into B into H. ஸோ இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அட்டை பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஷேப் வரும். ஸோ இது எல், இது பி, இதுதான் வந்து ஹைட். அட்டைப்பெட்டியோட ஹைட்டுன்னு சொல்லல, அது ஹைட். ஓகேவா? இதுல எக்ஸ்ட்ரா இன்னொரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டயகனல். இன்கேஸ் டயகனல்னு கேட்டாங்கன்னா, ஸோ டயகனல்ன்றது இப்படி நேரா வருது. ஓகேவா? ஸோ டயகனல் கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா என்னன்னா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். ஓகேவா? தேர்ட் ஒன் சிலிண்டர். ஸோ சிலிண்டர் எப்படி இருக்கும் ஜென்ரலாக எல்லாருக்கும் டயக்ராம் தெரியும். ஒரு வாட்டர் கேன் பாட்டில், அதாவது சிலிண்டர் ஷேப். ஓகேவா? ஸோ சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் இது வந்து ரேடியஸ். ஓகேவா? டோட்டலாக எடுத்தா டயா, சென்டர் பாயிண்ட்ல இருந்து எடுத்தா என்னது ரேடியஸ். தென் இது டோட்டலா எடுத்தீங்க அப்படின்னா என்னது ஹைட். ஓகேவா? ஸோ இதோட இப்போ இது வந்து கர்வ் ஷேப்ல இருக்கா. ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், அப்போ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இந்த மாதிரி கர்வ் வந்தாலே அது என்னது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2πRH. ஓகேவா? தென் அதுவே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் வரும்போது 2πRH plus R. தென் வால்யூம்ல πR ஸ்கொயர் H. நெக்ஸ்ட் கோன். ஸோ கோன்றது எனக்கு தெரியும். ஸோ ஐஸ்கிரீம் ஷேப். ஓகேவா? ஸோ இது மாதிரி கோன் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ். இதில் வந்து 2 இருக்கும். ஸோ இப்போ இதை டோட்டலாக எடுத்தீங்க அப்படின்னா அது ஹைட். ஓகேவா? ஸோ இந்த வளைஞ்சு போகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த லைன் மட்டும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எல்.
எல் மீன்ஸ் ஸ்லாண்டிங் ஹைட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? அதை நேராக வச்சு எடுத்தா அது ஹைட்டு. ஓகேவா? ஸோ கோனை பொறுத்த வரைக்கும் சேம் கர்வ்டு சர்ஃபேஸ் தான். ஸோ ரவுண்ட் வரனால கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா பை ஆர்எல். அதே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா பை ஆர் எல் பிளஸ் ஆர். தென் வால்யூம் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதுல எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு என்ன இருக்கு? எல் இருக்கா? ஸோ எல்லுக்கு தனியாக ஃபார்முலா இருக்கு. எல் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். ஸோ சம்டைம்ஸ் இது எல் வந்து கொடுக்க மாட்டாங்க, ஆரும் ஹெச் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ ஆரும் ஹெச்சும் வேல்யூ வச்சு நம்ம தான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? எல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பியர். ஸோ ஸ்பியர் வந்துன்னா கோலம். ஓகேவா? ஸோ சர்க்கிள்க்கும் ஸ்பியருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஓகேவா? ஸோ கோலம் அப்படின்றப்போ இந்த சைடு வந்து கொஞ்சம் தட்டையா இருக்கும். ஓகேவா? ஸோ கோலம். ஸோ எகெயின் இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து ஆர். ஓகேவா? ஸோ இதில் ரெண்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டாலும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ 4 pi r ஸ்கொயர். தென் வால்யூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4/3 pi r cube. ஸோ இதோட பாதி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெமிஸ்பியர். ஸோ அரைக்கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ வந்து ஆர். ஓகேவா? தென் சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கும்போது ரெண்டு வரும். ஒன்று வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ 2 pi r ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 3 pi r ஸ்கொயர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெமிஸ்பியருக்கு மட்டும் ரெண்டுமே வரும். இதுவே ஸ்பியர் பொறுத்த வரைக்கும் ஒரே ஃபார்முலா தான் 4 pi r ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹெமிஸ்பியருக்கு வரும்போது இங்க 4/3ன்றது அப்படியே பாதினா 2/3. ஸோ 2/3 pi r cube. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்டம். ஃப்ரஸ்டம்னா ஈஸி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா பக்கெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த பக்கெட்னா தான் என்னது ஃப்ரஸ்டம். ஸோ ஃப்ரஸ்டம் அப்படின்றப்ப எப்படி இருக்குன்னா கீழே ஒரு சர்க்கிள் மேலே ஒரு சர்க்கிள் இருக்கும். ஆனால் கீழே இருக்கிற சர்க்கிள் கம்பேரிட்டிவ்லி எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ பக்கெட்டை திருப்பி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ரெண்டு ரேடியஸ் வரும். ஸோ சின்ன ரேடியஸ் ஒன்று, பெருசு. இது மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் சேமாக இருக்கும். ஸோ ஒரே ரேடியஸ் தான். ஃப்ரஸ்டம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்க்கிள், அதாவது மேலே இருக்கிறத விட கீழே இருக்கிறது வந்து எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும், ஸ்மாலர். ஓகேவா? ஸோ அதனால இது கேபிட்டல் ஆர், இது ஸ்மால் ஆர். தென் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறதா என்னது? ஹைட்டு. ஓகேவா? எகெயின் இது வந்து இப்படி ஸ்லாண்டிங்காக வருதா? ஸோ அப்போ இது என்னது? எல். ஓகேவா? ஸோ இப்போ இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை ஆர் எல் தான். ஓகேவா? அதே கோன் ஷேப் தான் இதுவும். பட் ஆனால் என்னென்னா கோன் ஷேப் வரும்போது இப்படி வந்துடும். ஸோ ஒரு சர்க்கிள் தான் வரும். அதுவே இங்கே இன்னொரு சின்ன சர்க்கிள் வந்துச்சுன்னா அது என்னவா மாறிடும்? ஃப்ரஸ்டம். ஸோ கோனுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? பை ஆர் எல் பார்த்தோமா? ஸோ அதே தான். பட் ஆருக்கு பதிலாக இந்த இடத்துல சின்ன ரேடியஸ் ப்ளஸ் பெரிய ரேடியஸ் ரெண்டையுமே என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். ஸோ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டு எல், பை ஆர் எல். தென் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வரும்பொழுது அதே மாதிரி தான். ஸோ பை ஆர் ப்ளஸ் ஆர் எல் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வெளியில் இருக்கிறது ஆட் பண்ணும்போது என்னென்னா பை ஆர் ஸ்கொயர். ஸோ அப்போ பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வால்யூம். ஸோ 1/3 pi h, then bracketல capital R square plus small r square plus capital R into small r. ஓகேவா? ஸோ சேம் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ன்ற ஒரு டேர்ம் வருதா? ஸோ எல் எப்படி கண்டுபிடிக்கணும்? சேம் அதே அங்கே பார்த்தா கோனில் பார்த்தா அதே ஃபார்முலா தான். ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஆர் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? சாரி சார், இங்கே நம்மளுக்கு ரெண்டு ரேடியஸ் வருதுல்ல. ஸோ ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ், ஸோ ரேடியஸ் ரெண்டும் வரதுனால கேபிட்டல் ஆர் மைனஸ், சரி இந்த இடத்துல மட்டும் மாற்றிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு அங்கே ஒரு ஆர் இருந்தது அப்படியே போட்டோம்.
இங்க நம்மளுக்கு 2 ரேடியஸ் இருக்கிறனால h ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் தான் கேபிட்டல் ஆர்ல இருந்து ஸ்மால் ஆரை மைனஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரமிட். ஸோ பிரமிட் அப்படின்றப்போ எப்படி வரும்? எகைன் இப்படி ஒரு கோடு போட்டு வரும். ஸோ இதான் பிரமிட் ஷேப். ஓகேவா? ஸோ பிரமிட்ல வந்து பார்த்தீங்கன்னா லேட்ரல் தான் இது. ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குல்ல, கர்வே இல்லை. ஸோ அப்போனா இது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்ம்லன்னா இந்த சைடு வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஏ. ஓகேவா? ஸோ இந்த சைடு வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாண்டிங் ஹைட் வந்து எல். ஓகேவா? தென் இங்கிருந்து இப்படி நேரா ஒரு கோடு போட்டீங்கன்னா அது வந்து ஹெச். ஸோ எல்எஸ்ஏ வந்து ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2AL. ஓகேவா? அதுவே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் 2AL ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஓகேவா? தென் வால்யூம் 1/3 ஏ ஸ்கொயர் ஹெச். இப்போ இங்கும் எல்ன்ற ஒரு டேர்ம் இருக்கா? ஸோ ஸ்லாண்டிங் ஹைட். ஸோ ஸ்லாண்டிங் ஹைட்டுக்கு இங்கே என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா a/2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ இதோட ஃபார்முலாஸ் முடிஞ்சிச்சு. காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? ஸோ இப்போ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். இதில் 45 இந்த கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? 3 சாலிட் மெட்டாலிக் ஸ்பியர்ஸ். ஸோ நம்ம இப்போ ஸ்பியர்ஸுக்கு ஃபார்முலா பார்த்தோமா? ஓகேவா? ஸோ 3 ஸ்பியர் வந்து வேற 3 டிஃப்ரெண்ட் டயாமீட்டர்ஸில் இருக்குது. இப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னா மூணையும் ஒன்றா சேர்த்து என்ன பண்ணுறாங்க? மெல்ட் பண்ணி ஒரு புது ஸ்பியரை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போது அந்த நியூ ஸ்பியரோட டயாமீட்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ என் கையில் 3 வேற வேற சைஸ் இருக்கிற ஸ்பியர் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து 10. எப்போவுமே நம்ம எடுக்கும்போது ரேடியஸ் தான் எடுப்போம், எதுலையுமே டயா எடுக்க மாட்டோம். கரெக்டா? ஸோ 10 அப்படின்றப்போ ரேடியஸ் என்னவா இருக்கும்? 5. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 சொல்லியிருக்காங்களா? ஸோ இதை விட கொஞ்சம் சின்னது. ஸோ அப்போ 8 அப்படின்றப்போ இதோட ரேடியஸ் என்னவா இருக்கும்? 4. அதே மாதிரி 6. தென் அதோட ரேடியஸ் என்னவா இருக்கும்? 3. இப்போ இந்த மூணையும் ஒரு இதுல போட்டு மெல்ட் பண்றாங்க. ஸோ மெல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு மறுபடியும் புதுசா ஒரு ஸ்பியர் என்ன ஆகுது? ஃபார்ம் ஆகுது. அப்போ அதோட டயா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா டயா கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி மெல்டிங் அப்படின்னாலே இது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா வால்யூம். ஏன்னா உருக்குறாங்க. கரெக்டா? அப்போ அந்த சைஸ் எல்லாத்தையும் சேர்த்து உருக்கும் பொழுது இது மூணும் கம்பைன் ஆகி புதுசா ஒரு ஸ்பியர் ஃபார்ம் ஆகுமா? அதுதான். ஓகேவா? ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன நோட் பண்ணோம்னா இந்த 3 ஸ்பியர் சேர்ந்ததான் இந்த ஒரு ஸ்பியர். ஓகேவா? அப்போ இதோட வால்யூமும் என்னவா தான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். இங்க 3 போட்டதான் நம்மளுக்கு ஒரே வால்யூமா என்ன கிடைக்கும்? புதுசா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது ஓல்டுன்னு வச்சுக்கலாம், இது நியூன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ ரெண்டோட வால்யூமும் எப்படி தான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். ஸோ நம்ம இதை வச்சு நம்ம ஈக்குவேட் பண்ணோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த மூணையும் ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு வால்யூம் இருக்கு. ஏன்னா மூணுமே டிஃப்ரெண்ட் ரேடியஸ். கரெக்டா? ஸோ இதுக்கு தனியாக வால்யூம் கண்டுபிடிக்கணும், இதுக்கு தனியாக, இதுக்கு தனியாக. தென் ஃபைனலாக இது என்ன பண்ணோம்? ஆட் பண்ணி இந்த நியூ வால்யூம்க்கு நம்ம ஈக்குவேட் பண்ணோம். ஓகேவா? சரி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாமா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு பாருங்க. ஸோ இப்போ இதுக்கு எடுக்கும்போது வால்யூம் ஃபார்முலா என்னது? ஆல்ரெடி ஸ்பியருக்கு 4/3 பை. நான் இதை R1 வச்சுக்கிறேன், R1 கியூப். நெக்ஸ்ட் இதுக்கு 4/3 பை
R2 cube then 4 by 3 pi R3 cube. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே என்ன காமனாக இருக்குது? 4/3 பை பைன்னு காமனாக இருக்கா? ஸோ நான் இதை கான்ஸ்டண்ட்டாக வெளில எடுத்துக்கலாமா? ஸோ 4/3 பை ஆர் கியூப் காமனாக எடுத்துட்டா, சரி 4/3 பை காமனாக எடுத்துட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும்? R1 R2 R3. ஓகேவா? ஸோ அப்போது இன் ப்ராக்கெட் R1 கியூப் ப்ளஸ் R2 கியூப் ப்ளஸ் R3 கியூப் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த சைடு பாருங்க, நியூ ஸ்பியருக்கு சேம் அதே வால்யூம் தானே வரும், 4/3 பை. ஸோ இந்த ஆரை நான் கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிறேன், ஏன்னா இது மூணு சேர்ந்து இது பெருசாக ஃபார்ம் பண்ணுது. அப்போ ரேடியஸ் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும். சரியா? ஸோ அதனால் நான் இது என்னன்னு போட்டுக்கிறேன், கேபிட்டல் ஆர் அந்த மாதிரி போட்டுக்கலாம். கேபிட்டல் ஆர் கியூப். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ லெஃப்ட் சைட் ரைட் சைட் ரெண்டுலையுமே காமனா என்ன இருக்கு? 4/3 4/3 இருக்கா? ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டா தென் ஃபைனலா R1 கியூப் பிளஸ் R2 கியூப் பிளஸ் R3 கியூப் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் கியூப். ஸோ R1ன்றது நம்மளுக்கு இங்கே என்னது? 5. 5ஓட கியூப் எவ்வளோ? 125. ஸோ 125 பிளஸ் 4ஓட கியூபு 64 பிளஸ் 27 is equal to capital R cube. Then finally இதை ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 216 கிடைக்கும். ஓகேவா? 216 நம்மளுக்கு தேவை டயா. அப்போனா ஆர் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ஆர் கியூப் இருக்கா? அப்போனா என்ன எடுக்கணும்? கியூப் ரூட் எடுக்கணும். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 216 இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஸோ நம்மளுக்கு ரேடியஸ் கிடைச்சிச்சு. ஸோ அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். அப்போ டயா என்னது? 6 into 2. ஓகேவா? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் 12 சென்டிமீட்டர். ஆப்ஷன் 4. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம்.
இதுல வந்து வால்யூம் அடிச்சு விட்டுருங்க. கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கவனிச்சுக்கோங்க. ஸோ சிலிண்டரோட ஹைட் கொடுத்துட்டாங்க. தென் பேஸ் ஆஃப் ரேடியஸ் ஆரும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? சிஎஸ்ஏ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? ஸோ சிஎஸ்ஏ சிலிண்டர் ஃபார்முலா என்னது? 2 பை ஆர் ஹெச். ஸோ அப்போ 2 இன்டூ பையோட வேல்யூ என்னது? 22/7. எப்போவுமே பைக்கு 22/7 தான் எடுக்கணும். ஓகேவா? ஆரோட வேல்யூ 3, ஹெச்சோட வேல்யூ என்னது? 14. ஸோ இது 2ஆல் கேன்சல் ஆகுமா? தென் பேலன்ஸ் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணும். 2 இன்டூ 22 44 இன்டூ 6. ஸோ ஆன்சர் என்னது? 264. ஆப்ஷன் டி. காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலா தான். ஓகேவா? ஃபார்முலா எழுதிட்டு கொடுத்துருக்கிற கிவனை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் சம். ஸோ நம்ம இதில் 2D எல்லாமே பார்த்துட்டோம். கரெக்டாக? ஸோ அதனால தான் அங்கங்கே பார்க்க மாட்டேங்குது. தென் இதுக்கப்புறம் எல்லாமே 3D தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இது ஸ்லாண்ட். ஓகேவா? ஸ்லாண்ட் ஹைட்னாலே என்னது? எல். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? த ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் கோனிக்கல் மவுண்டைன். அப்போனா ஃபர்ஸ்ட் ஒரு கோனை ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதோட ஸ்லாண்ட் ஹைட் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 2.5 கிலோமீட்டர். ஸோ எல்லாமே யூனிட் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ கிலோமீட்டர்னா எல்லாமே கிலோமீட்டரில் தான் இருக்கணும். ஸோ 2.5 எல்லாமே அதுதான் இருக்கா? ஸோ 2.5. ஓகேவா? நெக்ஸ்ட் த ஏரியா ஆஃப் இட்ஸ் பேஸ். இதனால என்ன வச்சுக்கோங்க, அதாவது பேஸ்க்கு மட்டும் ஏரியா அப்படின்னா, இப்போ இங்க பாருங்க, இதுதான் பேஸ். ஓகேவா? இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு? இது ஒரு சர்க்கிள். ஓகேவா? அப்ப நம்ம என்ன எடுக்கணும்னா, பேஸ் ஏரியானாலே சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலாவை எடுக்கணும். சொல்றது புரிஞ்சா? ஸோ சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர். ஸோ அந்த பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ தான் நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1.54. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த மவுண்டைன். ஸோ இதோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, எல்லோட வேல்யூ 2.5 சொல்லிட்டாங்க. தென் ஆரோட வேல்யூ கொடுக்காம தான் என்ன கொடுத்துருக்காங்க? பை ஆர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ அப்போ
நம்ம இந்த ஃபார்முலால இருந்து என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் ஆர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1.54. ஸோ ஆர் ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சுட்டு 1.54 இன்டூ 22 டிவைடட் பை 7. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வரும்? சரி, மேலே 7/22. ஸோ ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாமா? ஸோ 11, தென் 1, 14. ஓகேவா? தென் கேன்சல் பண்ணோம்னா 49 வரும். ஸோ 0.49 கிடைக்கும். ஸோ இது வந்து ஆர் ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ ஆரோட வேல்யூ என்னது? 0.7. புரிஞ்சுதா? இப்போ ஆர் கிடைச்சிச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹெச். இப்போ பாருங்க, நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். அதாவது எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு L is equal to root of R square plus H square பார்த்தோமா? So slanting height formula என்னது? L is equal to root of R square plus H square. இப்போ இதுலயே L கொடுத்துட்டு L and H கொடுத்துட்டு R கேட்டாலோ இல்ல L and R கொடுத்துட்டு H கேட்டாலோ நம்மளுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ L தெரிஞ்சிச்சு, R தெரிஞ்சிச்சு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? H. அப்போ H வெளியில கொண்டு வந்துட்டு ரூட் ஆஃப் R ஸ்கொயர் அங்கதான் இருக்கும். ஸோ பிளஸ் எல் இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? மைனஸ். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஹெச் ஸ்கொயர் இங்கே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ரூட்டு கேன்சல் ஆயிரும். தென் ஆர் ஸ்கொயர் தான் இந்த சைடு நம்மளுக்கு போகும். அப்போ ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். நல்லா நினைச்சுக்கோங்க, எப்பவுமே வந்து எல் தான் பெரிய வேல்யூவா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால h is equal to L square minus R square. So இப்போ cancel பண்ணலாமா? So L square. So L value என்னது? 2.5 the whole square minus R ஓட value என்னது? 0.7 square. ஓகேவா? So 25 ஓட ஸ்கொயர்னா 625. So 6.25 வரும் minus 0.49. So cancel பண்ணா root of 5.76 வரும். ஸோ 5.76 அப்படின்றது எதோட ரூட்? ஸ்கொயர் 24ஓட ஸ்கொயர். கரெக்டா? ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2.4. ஓகேவா? ஸோ ஹைட் வந்து 2.4. ஸோ இதில் ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ ஏதும் இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சம். த ப்ரைஸ் ஆஃப் பிரிக்ஸ், அதாவது செங்கல்லோட விலை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ? 1000 பிரிக்ஸ் வந்து 750. ஓகேவா? ஸோ 1000 செங்கல்களின் விலை 750 எனில் அண்ட் அதோட டைமென்ஷன்ஸ், பிரிக்கோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? செங்கலோட நீள அகல உயரம். ஸோ 25 சென்டிமீட்டர், 12.5 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர். ஸோ வாட் வில் பி த காஸ்ட் ஆஃப் பிரிக்ஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் 200 மீட்டர் லாங்? எகைன் வாலோட சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ 200 மீட்டர், 1.8 ஹைட்டு, அதே 37.5 சென்டிமீட்டர் ப்ராட் வால். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு வால் இருக்கு. ஸோ இந்த வால்ல ஒரு செங்கலோட அளவு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? என்னது? 25 இன்ட்டு 12.5 இன்ட்டு 7.5. ஸோ இந்த வால் ஃபுல்லா, ஸோ டோட்டலா இது எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ஸோ 200 லென்த்து, பிரெத்து, ஹைட் எல்லாமே கொடுத்துட்டாங்களா? ஸோ அவ்வளோ பெரிய வால் வந்து கொண்டு வரணும்னா எத்தனை பிரிக்ஸ் தேவைப்படும்ன்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத தென் அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். சொன்னது புரிஞ்சா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எப்போவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்பர் ஆஃப் பிரிக்ஸோ இல்லை காஸ்ட்டு இந்த மாதிரி வரும் பொழுது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ண போறோம்னா டிவிஷன், அதாவது ரெண்டோட வால்யூமை அப்படியே என்ன பண்ண போறோம்? டிவைட் பண்ணும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஃபார்முலா வந்து எல்பிஹெச் தான். ஸோ இதுவும் எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் தான், இதுவும் எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் தான். கரெக்டா? ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் பால் ஃபர்ஸ்ட், நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வால் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் பிரிக், அதாவது ஒரு பிரிக். ஓகேவா? ஸோ இப்போ யூனிட்ஸ் பார்க்கணும். எப்பவுமே எல்லாமே ஒரே யூனிட்ல இருந்தா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் சென்டிமீட்டர், மீட்டர் அந்த மாதிரி வரும்பொழுது எல்லாத்தையும் சென்டிமீட்டருக்கு மாத்துறதா ஈஸி. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, நம்மளுக்கு இங்க 200 கொடுத்துருக்காங்களா? ஸோ சென்டிமீட்டர் டு மீட்டர் மாற்றும் பொழுது 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 100 சென்டிமீட்டர். ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் சென்டிமீட்டருக்கு மாற்ற போகிறேன். ஸோ மேலே ஃபஸ்ட்டு வால், ஸோ வால் வந்து 200 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 200 இன்ட்டு சென்டிமீட்டராக மாற்றணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 100. அடுத்தது 1.8 மீட்டர் கொடுத்துருக்காங்களா? ஸோ அதை நான் என்ன பண்ணிக்குவோம்? டைரெக்டாக 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 180 இன்ட்டு இது வந்து சென்டிமீட்டர் தான். ஸோ அதனால இது அப்படியே போட்டுக்கலாம், 37.5 டிவைடட் பை, இப்போ பிரிக்குக்கு வாங்க, பிரிக்கில் எல்லாமே சென்டிமீட்டர் தான், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 25 இன்ட்டு 12.5 இன்ட்டு 7.5. இதை கேன்சல் பண்ணுங்க பார்ப்போம். கேன்சல் பண்ணிட்டு என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லுங்க. சால்வ் பண்ணுங்க.
என்ன ஆச்சு? ஆன்சர் வரலையா? இந்த பாயிண்ட்ல கேன்சல் பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நம்ம மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் யூனிட் டிஜிட்டால. ஓகேவா? இப்போ பாருங்க 200 இன்டூ 100 இன்டூ 180. இங்கே வந்து நமக்கு 37.5 வருதா? ஸோ 375 போட்டு கீழே எக்ஸ்ட்ரா ஒரு 10 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே பாருங்க 25, ஆனால் இங்கே 112.5 இருக்கா? ஸோ 125ன்னு போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 10 ஆட் பண்ணிக்கலாம். எகெயின் 7.5 வரனால மேலே என்ன போட்டுக்கலாம்? 100 போட்டுக்கலாம். ஸோ 125 இன்டூ 75. இப்போ பாருங்க 175 கேன்சல் பண்ணலாமா? ஓகே. ஸோ 75 100 கேன்சல் பண்ணிங்கன்னா இது 4 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். அதே மாதிரி 25 100ல் எத்தனை டைம்ஸ்? 4 டைம்ஸ். ஸோ ஒரு ஜீரோக்கு இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் ஸோ 3 வந்து எத்தனை டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ் வரும். எகெயின் 125 இருக்கா? ஸோ 125 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணும்பொழுது 25ல கேன்சல் பண்ணலாம். 100க்கு 4னா 200க்கு 8, இது வந்து 5. ஸோ 5 375ல கேன்சல் பண்ணிங்கன்னா 9 சாரி 7 5s are 35, 75. அவ்வளோதான். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 8 4s are 32. ஸோ ஃபைனலாக 8 இன்ட்டு 4 இன்ட்டு 6 இன்ட்டு 75 இன்ட்டு 4. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 57600 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ். ஓகேவா? ஒரு வால் கட்ட தேவையான செங்கல். இப்போ பாருங்க, ஆனால் விலை தான் கேட்டிருக்காங்க. இப்போ டைரக்டா ஒரு செங்கலோட விலை கொடுத்துருந்தா பரவாயில்ல. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 1000 செங்கலுக்கு தான் விலை கொடுத்துருக்காங்க. அப்பனா என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணிக்கணும். 750 டிவைடட் பை 1000 இன்டூ நம்ம எத்தனை கல் நம்மளுக்கு வேணும்? 57600. ஓகேவா? ஸோ 3 ஜீரோல இந்த ஒரு ஜீரோ, இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஃபைனலா 75 இன்டூ 576 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 43,200. ஆப்ஷன் சி. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
Next. Next question பாருங்க. 3 cubes of sides. So cube ஓட side 3 கொடுத்திருக்காங்க. கரெக்டா? 1 centimeter, 6 centimeter and 8 centimeter. ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மூணையும் மெல்ட் பண்ணி ஒரு புது கியூப் ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. சேம் நம்ம இப்போ எப்படி ஸ்பியருக்கு பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான். அப்போ இதோட வால்யூமும் எப்படி இருக்கும்? சேமாக தான் இருக்கும். பட் கொஷின் அது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த half ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் நியூ கியூப். ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவோட half என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? வால்யூம் ஈக்குவேட் பண்ணி இந்த நியூ கியூபோட ரேடியஸ் என்னன்றதை முதல்ல கண்டுபிடிக்கணும். சாரி, கியூப்னா சைடை வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகேவா? தென் அதுக்கப்புறமா நம்ம சர்ஃபேஸ் ஏரியாவை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க. ஸோ கியூபோட வால்யூம் என்னது? ஃபார்முலா ஏ கியூப். ஓகேவா? ஸோ அப்போ இங்க நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்கு? ஸோ ஏ தான். ஸோ 1 கியூப் பிளஸ் 6 கியூப் பிளஸ் 8 கியூப். ஸோ கியூப் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டோட்டலா 729 கிடைக்கும். ஸோ 1 கியூப் 1, 6 கியூப் வந்து 216. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 729 கியூப் கிடைக்கும். இப்போ இதை நம்ம எது கூட ஈக்குவேட் பண்ணோம்? நியூ வால்யூமோட ஈக்குவேட் பண்ணோம். ஸோ இப்போ நியூ கியூபுக்கும் நம்மளுக்கு என்னதான் வால்யூம்? ஏ கியூப் தான். அப்போ ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு 729 தான். அப்போ ஏவோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 9. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம்? ஹாஃப் பண்ணோம். ஓகேவா? ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னது? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 6a ஸ்கொயர். எதுவுமே கொடுக்கலன்னா அது டோட்டல் தான். ஓகேவா? ஸோ 6a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6 இன்டூ ஏவோட ஸ்கொயர் என்னது? 81. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் 6 48. ஓகேவா? இதோட ஹாஃப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2ஆல கேன்சல் பண்ணா 2 4 3. ஆப்ஷன் ஏ காப்பி பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மெல்ட்னாலே வால்யூம். ஸோ வால்யூமை ஈக்குவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன கேட்குறாங்களோ அதை சால்வ் பண்ணும்.
நெக்ஸ்ட் சம் பார்க்கணுமா? நெக்ஸ்ட் பாருங்க. The diameter of the base of right circular cylinder. So it means cylinder சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதோட என்ன கொடுத்துருக்காங்க? டயா கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் 14னா அப்போ ரேடியஸ் என்னவா இருக்கும்? 7. அண்ட் while its length is 40 சென்டிமீட்டர் மீன்ஸ் லென்த்னாலும் ஹைட்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ இதில் ஒரே ஹச் தான். ஹச்சோட வேல்யூ என்னது? 40. இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது? 2 பை ஆர் ப்ராக்கெட்டில் ஹெச் ப்ளஸ் ஆர். அவ்வளோதான். சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வரும். 2 இன்டூ 22/7 இன்டூ ஆர். ஆரோட வேல்யூ நம்மளுக்கு என்னது? 7. ஓகேவா? தென் இன்டூ ஹெச் ப்ளஸ் ஆர். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ இது எவ்வளோ சொல்லியிருக்காங்க? லென்த் வந்து 14 சாரி லென்த் வந்து 40 சொல்லியிருக்காங்க. ஸோ இது 40, இது 7. ஸோ 47. ஸோ 7க்கு 7 கேன்சல், பேலன்ஸுக்கு இதை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வரும். ஸோ 44 இன்டூ 47 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2068 கிடைக்கும். ஆப்ஷன் ஏ. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் லையிங் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்பியர்? அதாவது ஒன்றும் கொடுக்கல, ஒரு ஸ்பியர் இருக்கு. ஓகேவா? அந்த ஸ்பியரோட என்ன கொடுத்துட்டாங்க? சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அந்த சர்ஃபேஸ் ஏரியாவோட எவ்வளோவா? 616. கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டயா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியஸ் கண்டுபிடிச்சாதான் டயா கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? ஸோ ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஒரே ஃபார்முலா தான். என்னது? 4πr². ஸோ 4πr² வேல்யூ தான் எவ்வளோ? 616. அப்போ இதுலேருந்து ஆர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் டயா கண்டுபிடிக்கணும். ஸோ டயாமீட்டர் ஃபார்முலா என்னது? 2 இன்டூ ஆர். ஸோ ஆர் ஸ்கொயர் இங்கே வச்சுட்டு பேலன்ஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணாமல் 616 இன்டூ, ஸோ இங்கே மல்டிப்ளேல இருக்கிற 4 இந்த சைட் டிவிஷன் வரும். ஸோ 22/7ன்றது என்னவா மாறும்? 7/22. ஓகேவா?
தென் இப்போ கேன்சல் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு 2 டேபிளில் இது வந்து 4 டேபிளே கேன்சல் ஆகும். ஸோ 1 4s are 4, 2 4s are 8. சாரி 1 4s are 4, 2 21 வருமா? 5 4s are 20, 4s are 60. ஓகேவா? தென் இது again 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 11, 7 2s are 14, 7 2s are 14. தென் எத்தனை டைம்ஸ்? 7 டைம்ஸ். அப்போ r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர்னா ஆரோட வேல்யூ என்னது? 7. ஆனால் கொஸ்டின் நம்மளுக்கு யாரு கேட்டிருக்காங்க? டயாமீட்டர். ஸோ அப்போ டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 7 into 2, 14 சென்டிமீட்டர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ காப்பி பண்ணிக்கோங்க.
எக்ஸாம் இப்போ தானே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருக்கீங்க. எக்ஸாம் வர்றதுக்கு மேக்ஸிமம் 4 months ஆகும். ஓகேவா? ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க. அந்த அப்ளிகேஷன் அந்த இது வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோனில். ஓகேவா? அந்த பிடிஎஃப் மாதிரி எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஓகேவா இல்லையான்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வரும். மோஸ்ட்டாக ஓகே தான் ஆகும். ஓகேவா? அது ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு மெசேஜ் மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேவா? அதாவது யுவர் அப்ளிகேஷன் இஸ் ப்ரொவிஷனலி அக்செப்டட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. சரியா? ஸோ அது கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு 2 to 3 months கழிச்சு எக்ஸாம்ஸ் வரும். ஓகேவா? ஸோ நாங்கள் வரும்போது அனௌன்ஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ இதோட கிளாஸ் முடிஞ்சிச்சு. இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். ஃபார்முலாஸ் எல்லாமே எழுதி போட்டிருக்கேன்ல, படிச்சுட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு எல்லாமே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம்.